தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். நாம் இந்த வீடியோவில் கோவாவில் லொக்கேட் இருக்க ஒரு சூப்பரான பீச் அப்படின்னே சொல்லாங்க. கோலா பீச் அப்படிங்கிறது இந்த பீச்சினுடைய பேர் அப்படிங்கிறது. இன்றைக்கி இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இந்த பீச் பற்றிய தகவல்கள் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பீச்சை வந்து டேரெக்டாக போய் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா முன்னாடி நான் ஒரு வீடியோவாக காமிக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்தோம்னா நான் ரோட்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து நம்ம டேரெக்டாக வந்து 2 வீலர் ஆர் 4 வீலரில் வந்து டேரெக்டாக நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபாரஸ்ட் வழியாக வந்து போயிட்டு நீங்கள் மேப் போட்டு வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மேப்பில் நீங்கள் வர்ற வழியில் ஒரு கீழே வந்து ஒரு பார்க்கிங் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேயே வந்து நீங்கள் 2 வீலர் வந்து விட்டுட்டு இல்லை 4 வீலர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிட்டு மேலே வரலாம். இல்லை நீங்கள் 2 வீலர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாலும் கூட நீங்கள் வரலாம். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தோம்னா அந்த 2 வீலரில் வந்தீங்க அப்படின்னா அந்த பாதை ஒரு ஒன் வே மாதிரி தான், அதாவது மண் ரோடு மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா உள்ளே வரும். இல்லை அப்படின்னா இதுக்கு இன்ஸ்டன்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜீப் சஃபாரி வந்து கொடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தோன்னா 50 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஜீப்பில் கூட வந்து பார்த்தோன்னா மேலே வந்துக்கலாம். நம்ம போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தூரல் இருந்தது. அதனால் வந்து பார்த்தோன்னா 2 வீலர் 4 வீலர்லாம் அதிகமாக போக முடியல. மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா இங்கே இப்போ நம்ம காமிச்சோம்ல, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா பார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தோன்னா ஒரு சிலர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்தே வந்து பார்த்தோன்னா 1/2 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கீழேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5லேருந்து 2 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கும். அப்படியே ரோட்டை பாட்டே வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜீப்பில் போகிறோம் அப்படின்னாலும் கூட ஒரு ஜீப்பு தான் போகிறக்கு வழி இருக்குது. 2வது ஜீப் ஆப்போசிட்டில் ஏதாவது வந்தது அப்படின்னா சைடு கொடுத்து நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா கீழே போகிறாங்க. பார்த்தாலே தெரியும் ஜீப்பே வந்து பார்த்தோன்னா திணறதுங்க மேலே போகிறதுக்கு. அந்தளவுக்கு இருக்குது ரோடு அப்படிங்கிறது. கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்குது. அப்படி நீங்கள் ரீச் பண்ண பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரைவேட் இடம் மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் வழியாக நடந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் ஒவ்வொரு வழியாக பார்த்துட்டு வாங்க. இந்த கோலா பீச் அப்படிங்கிறதுல என்ன ஃபேமஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த ப்ளூ லோக்கம் கயாக்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே ப்ளூ லோக்கன், அதாவது அந்த தண்ணி இருக்கும், அது ரிவரா இல்லை தண்ணி இதுக்காக தனியாக இருக்கான்னு தெரியல. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணி அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. இல்லை அது போக வந்து பார்த்தோன்னா கயாக்கிங் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தோம்னா ரொம்பவுமே இங்கே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வியூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த கிளிஃப் வியூவாக இருக்கட்டும், நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய பிளேஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நமக்கு வந்து பார்த்தோன்னா ஜீப்பை வந்து இங்கே நிறுத்திட்டாங்க. ஸோ ஜீப்பை நிறுத்திட்டு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது கயாக்கிங் நம்ம பேசியிருந்தோம். ஸோ அவர் வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு. அப்படியே ஃபாரஸ்ட் வழியாக நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு. அப்படியே பாட்டுவாங்க. இதுவும் வந்து பார்த்தோம்னா ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம மேலேருந்து வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த இதை கன்டினியூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த பீச்சை நீங்கள் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ மட்கான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த இடம் அப்படிங்கிறது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு வரீங்க, நான் கூட கூட்டிகிட்டு இருந்துக்கலாம், கையில் வச்சு கூட்டிகிட்டு வந்துக்கலாம். கொஞ்சம் பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏறி இறங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தோன்னா பீச் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்த்தை கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த பீச்லேயும் வந்து பார்த்தோம்னா கூட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கயாக்கிங் போகிறீங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதை நான் அடுத்தடுத்து அப்படியே காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். ஒரு 10லேருந்து 1/4 மணி நேரம் நடந்து வந்துட்டோம். எனக்கு கொஞ்சம் தூரம் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே தெரியுது பாருங்கள் வியூ. அதான் வந்து பார்த்தோன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய வியூ அப்படிங்கிறது. கீழே இறங்கி போகலாம். நீங்கள் அந்த வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தோன்னா மேலே இல்லை நீங்கள் வர வழியில் வந்து பார்த்தோன்னா கடைகள்லாம் இருக்காது. உள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு கடை மாதிரி வச்சுருந்தாங்க. பட் மற்றபடி வந்து பார்த்தோன்னா பெரிய லெவலில் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்காது. அதாவது மேலே வர வழியில் சொல்கிறேன். ஓரளவுக்கு நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம். அவ்வளோதான். இங்கே நம்ம கீழே இறங்கணும் அப்படின்னா அந்த பீச் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம கயாக்கிங் வந்து நீங்கள் அமௌண்ட் பேசுகிறீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இங்கே எந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு பில்லு தரல அப்படின்னா நீங்கள் பேசுகிறத வச்சு அவங்க வந்து பார்த்தோன்னா குறைப்பாங்க. நீங்கள் வீக் டேஸில் போகிறீங்க இல்லை வீக்கெண்டில் போகிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் எப்படி பேசி குறைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் அப்படிங்கிறது மாறும். இப்போ நம்ம கூட்டிகிட்டு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 500 கேட்டாங்க. பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 500 கேட்பாங்க, இல்லை 400 கேட்பாங்க. நீங்கள் கொடுக்குறத பொறுத்து நான் 300 கொடுக்குறேன், இல்லை 250 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னாலும் கூட ஒரு சிலர் வந்து ஓகே சொல்லுவாங்க. நம்ம 2 பேர் போயிருந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து பே பண்ணோம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதை மாதிரி இருக்குங்க. இங்கே வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 2 வீலர் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்தோன்னா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் வரலாம். பட் அது கொஞ்சம் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஜீப்பில் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா திணறிச்சு. பாருங்க இங்கே வரைக்கும் கொண்டு வந்து பைக் விட்ருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா கீழே இருந்து நீங்கள் வர்றது வந்து ஒரு 2-3 இடத்துல வந்து அந்த மாதிரி நம்ம ஒத்தடி பாதையில் நடந்து வந்தோம்ல. ஸோ அந்த மாதிரி இடம் வந்து பார்த்தோன்னா 2-3 இடத்துல இருக்கும் போல்.
ஏன்னா நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது இன்னொரு சைடில் இருந்தும் ஆட்கள் வந்து பார்த்தோம்னா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க. இதான் வந்து பார்த்தோம்னா அந்த கோலா பீச் அப்படிங்கிற இடம். ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா தென்னை மரம் வந்தாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா தென்னை மரம் இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா கிளிஃப் இருக்குது. ஸோ தென்னை மரம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம்னா ஸ்லோப்பாக வந்து பார்த்தோம்னா சூப்பராக வச்சுருக்காங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது. வியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் போகும்போது அப்படியே வெயிட் பண்ணி நான் சன்செட் அப்படியே காமிக்கிறேன். நான் எடுத்தோம். ஸோ அதை வந்து பார்த்தோம்னா கடைசியாக வீடியோவில் காமிக்கிறேன். ரொம்பவே வந்து பார்த்தோம்னா ஒரு க்ரௌட்லெஸ் பீச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீச் சொல்லாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் நாட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஆள் அப்படிங்கிறது. நம்ம அதாவது நம்ம வந்து பார்த்தோம்னா ஹாலிடே டைமில் போயிருந்தோம். அப்பயே வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான் கூட்டம் இருக்காங்க பீச்சில். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கயாக்கிங் அப்படிங்கிறது இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா அவைலபிள் இருக்குது. இந்த ஒரு கடை தாங்க இருக்குது மொத்தமாகவே மேலே. ஸோ நம்ம வந்ததில் வந்து பார்த்தோன்னா ஒரு கடை இல்லைன்னு சொல்லியிருந்தோம்னா, ஸோ பீச்சுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா இந்த இடம் மட்டும் தான் கடை அப்படிங்கிறது இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தோன்னா வேறு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஸோ கயாக்கிங் போனோம். கயாக்கிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்மளை வந்து 45 மினிட்ஸ் வந்து அலோவ் பண்ணாங்க. அதுக்கு மேலேயும் கூட நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அவங்கள்ட்ட அதாவது நம்ம டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிலாம் அவங்க கூப்பிட்றது கிடையாது. நம்ம 45 மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் கூட நீங்கள் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கவங்கள்ட்ட நீங்கள் காசு கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்விம்மிங்கும் அவங்க வந்து பார்த்தோன்னா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கயாக்கிங் நம்ம பேடலிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவே வந்து பார்த்தோன்னா ஆழம்லாம் சுத்தமாகவே இல்லைங்க. ஒரு 4-5 அடி தான் வந்து பார்த்தோன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தோன்னா ஆழமே இருக்க மாதிரி இருந்தது. அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தோன்னா ஆழம் அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா அப்பப்போ வந்து பார்த்தோன்னா நின்றுச்சு. அந்த பக்கம் தள்ளி 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 விளாண்டுட்டு இருந்தோம். ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்க்கும்போது டைம் பாஸ் ஆனதே தெரிலங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஒவ்வொருத்தங்களும் வந்து பார்த்தோன்னா நம்ம போட்டில் வந்து பார்த்தோன்னா இடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம போய் அவங்க போட்டில் இடிச்சிட்டு இருந்தோம். யாரும் எதுவும் சொல்லல. அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஜாலியாக விளாண்டுட்டு அந்த இடம் கடைசியாக வந்து அந்த இது மாதிரி காமிச்சல சின்ன பாலம் மாதிரி இருந்ததுங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா போக முடியல. அதுக்கு மேலே எனக்கு தண்ணி சுத்தமாக வந்து பார்த்தோன்னா ஹைட் கம்மியாச்சு. 1 அடி 2 அடி தான் தண்ணி இருந்திருக்கும் போல். ஸோ அதுக்கு மேலே போக முடியல. அதை முடிச்சுட்டு நம்ம வந்து சன்செட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்செட் டைமில் வந்து ஓரளவுக்கு சூப்பராக ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக சன் செட் ஆகிற அந்த டைம் ஆகுது. நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அதே டைமில் வந்து பார்த்தோம்னா நாங்கள் வந்து பார்த்தோன்னா நிலவும் வந்து பார்த்தோன்னா தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நீங்கள் இந்த பீச் வந்துட்டு பக்கத்தில் வேறு என்னென்ன பீச்லாம் போகலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, பலவலம் பீச் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபேமஸான பீச். அது வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து 16 கிலோமீட்டரில் இருக்குது. அதே மாதிரி கக்கோலம் பீச்சுங்கிறது ஒரு 4 கிலோமீட்டர்ல இங்கேருந்து லொக்கேட்டாக இருக்குது. அதே மாதிரி அஹோண்டா பீச் வந்து பார்த்தோன்னா 8 கிலோமீட்டர்லையும், கபடி ரிமா பீச் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 10 கிலோமீட்டர்லையும் இந்த பீச்லேருந்து நீங்கள் போகிற மாதிரி வந்து பார்த்தோன்னா நியர்பை பிளேசஸாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பீச்சுமே வந்து பார்த்தோன்னா யூனிக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா யூனிக்கான ஆக்டிவிட்டி இருக்கும். நம்ம இப்போ வந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பீச்சுமே ஒவ்வொரு மாதிரி வந்து நம்ம ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்த்தோன்னா அந்தந்த பீச் பற்றின தகவல்களை வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஆமாம், கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தோன்னா வெயிட் பண்ணி அங்கே உட்காந்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா சன்செட் ஆகி முடிச்சோடனே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ரெடி ஆகிடுச்சு. ஃபேமிலியாக வந்தாங்கனாலும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கோலா பீச் பற்றிய தகவல்கள் மற்றும் நல்ல தகவல்களோடு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.